இலங்கை அமைச்சரவையினாலே எங்களுடைய மன்னார் தீவிலே மீண்டுமாக அதானி கிளீன் எனர்ஜி நிறுவனத்தினாலே மேற்கொள்ளப்படவிருக்கின்ற 52 காற்றாலை உயர் மின்னணு திட்டமானது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்தது. விடயங்களை எங்களுடைய நாட்டினுடைய மேன்மிதங்கிய ஜனாதிபதிக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவித்து அவருடைய ஒரு நல்லதொரு முடிவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேண்டுகோள் கேட்கப்படாமல் விடப்படுமாயின் இந்த தீவினுடைய ஒரு அங்குல நிலத்தை கூட இந்த திட்டத்திற்கு நாங்கள் கொடுப்பதற்கு முற்றுமுழுதாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு இருப்போம் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்தது எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ள போகின்ற மிகப்பெரிய ஒரு அழிவு என்பது கனியமண் அகழ்வு. அனுமதியும் இல்லாமல் மக்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளே புகுந்து அந்த இடங்களிலே நீரை பரிசோதனை செய்வதற்காக இந்த கனியமண் அகழ்வு நிறுவனமானது முயற்சி செய்த பொழுது 2 தடவை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதனை உடனடியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதனாலே இந்த முயற்சியினாலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அதாவது மக்கள் வாழ முடியாத ஒரு நிலை ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காணப்படுகின்ற துயரமான நிலை ஏற்பட போகின்றது என்பதை பதிவு செய்து கொள்கிறேன்.